கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு எதிராக மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள திமுக அலுவலகத்தில் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு சோனியா காந்தி மரியாதை செலுத்தினார். இதேபோன்று அண்ணா மற்றும் கருணாநிதியின் திருவுருவ சிலைகளுக்கு மரியாதை செலுத்தினார். அப்போது TR பாலு, திருச்சி சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் T ராஜா, சமாஜ்வாதி கட்சி பொதுச் செயலாளர் ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய சோனியா காந்தி பல முறை கருணாநிதியின் ஆலோசனைகளை கேட்டு பயனடைந்ததாக கூறினார். மேலும் மக்களவைத் தேர்தல் முடிவு தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். How hopeful you are to form the government now? Well, we are very hopeful that our results are completely opposite of what we expect. இதேபோன்று டெல்லியில் திமுக அலுவலகத்தில் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். In remembrance of a great leader of Tamil Nadu, somebody who defended the culture, the language of the Tamil people, and it's an honor for me to come here today. இதேபோன்று ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கருணாநிதி திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகை மரியாதை செலுத்தினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பாஜக 150 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறாது என்றும் திட்டவட்டமாக கூறினார். 2004 இப்படிதான் வாஜ்பாய் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்னு ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. ஆனா காங்கிரஸ் பேரியக்கம் தலைமையில் ஆட்சி அமைச்சது. அதனால இது கருத்து கணிப்பு கிடையாது, இது மோடியோட கருத்து திணிப்பு. ஆகவே நாளைக்கு புதிய விடியல் ஏற்படும், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். உங்களுடைய கணிப்புல பாஜக எவ்வளவு இடங்கள்? பாஜக என்னுடைய கணிப்புல 150க்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அருணாச்சல பிரதேசத்துல மீண்டும் பாஜக ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இருங்க, அது எப்படின்னா சூரத்ல ஒரு தேர்தல் நடந்தது தெரியுங்களா? சூரத் மாடல் அதுதான் மோடி மாடல், பிஜேபி மாடல்.